ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. தாளிப்புக்கு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி இதுலேயே சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 தக்காளி எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த பதம் வந்தோடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் போட்டதும் அடிப்பிடிக்கும், நல்லா பார்த்து கிளறிக்கோங்க. கிளறிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதும் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. 3 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா ஆஃப் ஆயில் பதம் வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி பீஸை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை நல்லா தூவி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி கொத்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.